ஃப்ரெண்ட்ஸ், வாலிப ஓட்ட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போறோம். ஏன் தெரியுமா? நம்ம பெற்ற நன்மைக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்றது இல்ல. இன்னைக்கு அண்ணன் இதை பத்தி தான் நமக்கு செய்தி சொல்றாங்க. கேட்கலாமா? கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாலிப ஓட்டம் என்னும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை ஒவ்வொரு வாரமும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். உங்களுடைய கடிதங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். உங்களுடைய எஸ்எம்எஸ்ஸுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாய் உங்களுடைய ஜப குறிப்புகளுக்காக நான் அதிகமாய் ஜெபிக்கிறேன். அருமையான வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் உங்களோடு கூட பேச போகிற ஒரு காரியம் தேவனை துதிக்கிறதை குறித்து நான் பேச போகிறேன். ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். எதற்கு துதிக்க வேண்டும்? இந்த செய்தியை நான் எடுக்கும் பொழுது நான் யோசித்தேன், வாலிப பிள்ளைகள் எப்படியெல்லாம் துதிக்கலாம், எதற்கெல்லாம் துதிக்கலாம்? அநேக நேரம் நாம் துதிக்கிறதே இல்லை, இல்லையா? அநேக பெற்றோர்கள் சொல்லுவார்கள், என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க பிரதர், என் பிள்ளைங்க எதுக்குமே நன்றி சொல்றது கிடையாது. ஒரு சில வாரங்களுக்கு முன்பு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தேவனை நாம் துதிக்காததினாலே நாம் அதிருப்தி அடைகிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் திருப்தி அடைவோம். அதே நேரத்துல தேவனை எப்பொழுதெல்லாம் துதிக்கலையோ அப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில அதிருப்தி வந்துவிடும். இன்னைக்கு தாவீது என்ற ஒரு இளைஞனை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அவர் என்ன சொன்னார்? 34ஆம் சங்கீதத்திலே அவர் 1ஆம் வசனத்திலே இப்படியாய் அவர் சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எவ்வளவு நல்ல அனுபவம் பாருங்க. கர்த்தரை எக்காலத்திலும், காலையிலும் சரி, மதியானமும் சரி, இரவும் சரி, துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீங்க ஆண்டவரை துதிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? அருமையான வாலிப பிள்ளைகளே, ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. நிறைய நேரம் நம்ம முறுமுறுத்தே நம்முடைய காலங்களை கழித்து விடுகிறோம். முறுமுறுத்தே நம்முடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் செய்த நன்மைக்காக, சின்னதோ பெரியதோ, அதற்காக தேவனை துதிச்சு பாருங்களேன். சில வேளைகளிலே தேவனை நாம் துதிப்பதிலே நாம் குறைந்தவர்களாய் தான் வாழ்கிறோம். ஆண்டவர் நல்ல சட்டையை கொடுத்தாரா? நன்றி சொல்லுங்க. நல்ல உணவை கொடுத்தாரா? நீங்க துதிச்சு பாருங்க. எப்பொழுது துதிக்கலாம்? வேதத்துல உங்களுக்கு முன்பாக ஒரு சில வசனங்களை நான் வைத்து நான் ஜெபிக்க போகிறேன். எப்பொழுது ஆண்டவரை துதிக்க முடியும்? வாலிபர்கள் துதிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? அருமையான வாலிப பிள்ளைகளே, இன்னையிலிருந்து உங்க லைஃப்ல பெரிய ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அப்படி நீங்களும் தேவனை துதித்து இந்த பாக்கியத்தை அனுபவிக்க வேண்டும். வேதத்துல எப்பொழுதெல்லாம் தேவனை துதித்தார்கள்? வேத வசனத்திலே முதலாவது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை துதித்து புகழ்ந்து பாடினார்கள் என்று வாசிக்கிறோம். எப்பொழுது துதிச்சாங்க? அவங்களுடைய துதிச்ச நேரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நன்மையை பெற்றதற்கு பின் துதித்த இஸ்ரவேல் ஜனங்கள். நிறைய நேரம் நம்ம நன்மையை பெற வரைக்கும் தான் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுவோம். அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய நேரம் ஆண்டவரை மறந்துடுவோம். உண்மைதானே? நிறைய நேரம் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதற்கு பின்பாக ஆண்டவரை மறந்து விடுகிறோம். பெற்ற நன்மையை கூட நிறைய நேரம் மறந்துடுவோம். மறக்காதீங்க, பெற்ற நன்மைக்காக தேவனை துதிங்க. அதனாலதான் தாவீது 103ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. நீங்க எவ்வளவு நன்மை பெற்றிருக்கிறீங்க யோசித்து பாருங்களேன். அருமையான வாலிப பிள்ளைங்களே, இந்த வருஷத்தினுடைய கடைசிக்கு நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? 2006ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எவ்வளவு அதிசயங்கள் கர்த்தர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறார், எவ்வளவு நன்மையை செஞ்சிருக்கிறார். படிப்புல, உங்களுடைய காலேஜ்ல எவ்வளவு விபத்துகள்லாம் உங்களுக்கு வரவிருந்துச்சு, எல்லாவற்றிலும் கர்த்தர் காப்பாத்தினாரே. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் தேவனை துதிக்கிறதற்கு என்று சொல்லி நீங்கள் நியமியுங்கள். வரப்போகிற இந்த 4-5 வாரங்களும் தேவனை துதிக்கிறதற்காக இருக்கட்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்துவ மாதமா இருக்கட்டும். அப்படி நீங்க துதித்து பழகினா எவ்வளவு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் தெரியுமா? அருமையான வாலிப பிள்ளைங்களே, தேவனை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பெரிய செங்கடலை கடந்து வந்த உடனே, பார்வோன்கிட்ட இருந்து தப்பிச்ச உடனே இவங்க எல்லாம் துதிக்கிறாங்க. நன்றி சொல்லுங்களேன். நிறைய நேரம் நன்றி சொல்லாதனால எவ்வளவு ஆசீர்வாதத்தை இழக்கிறோம் தெரியுமா? அநேக வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு 150 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் கேட்பாங்க. பெற்றோர் கஷ்டத்தினால 100 ரூபாய்க்கு எடுத்து கொடுப்பாங்க. அதுல மூஞ்ச தூக்கிப்பாங்க. செய்யாதீங்க வாலிப பிள்ளைங்களே. என்ன கிடைச்சாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தரை எக்காலத்திலும் துதிக்க நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்றால் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, சரி, பெற்ற நன்மைக்காக துதிச்சோம். அடுத்தது இன்னொரு ஆலோசனை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
இன்னொரு ஆலோசனையில கொஞ்சம் வித்தியாசமான 2 நபர்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்தின் 25, 26ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க 2 பேர், அவங்களும் வாலிபர்கள் தான், வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க கிடையாது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனை துதித்தார்கள். எங்க தெரியுமாங்க? சிறைச்சாலையில துதிச்சாங்க. பவுலும் சீலாவும் துதித்தார்களாம். எப்பொழுது துதித்தார்கள்? வேத வசனம் சொல்லுகிறது, சிறைச்சாலையில தொழுமரத்துல கட்டப்பட்டிருந்த சூழ்நிலையில, தொழுமரம் என்றால் கால் 2 மேல் நோக்கி கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை, தலைகீழ கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில எப்படி துதிக்க முடியும்? ஆனால் யோசித்து பாத்தீங்களா, அவங்க வாழ்க்கையில முடிஞ்சா என்ன நடக்குமோ தெரியாது. ஒருவேளை கொலை செய்யப்படலாம், ஒருவேளை அவர்களுடைய வாழ்க்கையில மரண தண்டனைகளோ இல்லை என்றால் அவர்கள் ஆயுள் தண்டனையோ பெறலாம். அந்த நேரத்துல கூட துதித்தார்கள். அருமையான வாலிப பிள்ளைங்களே, நன்மை பெற்றதுக்கு அப்புறம் துதிக்கிற விஷயம் பெரிய விஷயம் இல்ல. நன்மை பெற்றதுக்கு அப்புறம் நிறைய பேர் துதிப்பாங்க. சிலவங்க இருக்கிறாங்க, உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல நான் 1000 ஸ்தோத்திரம் சொல்றேன், 2000 ஸ்தோத்திரம் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம், நீங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நல்லது. ஆனால் நீங்கள் நன்மையை பெறுவதற்கு முன்பாகவும் துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாலிப பிள்ளைங்களே, இன்னைக்கு ஒருவேளை எக்ஸாமுக்கு போறீங்களா, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் இந்த நாள்ல பாஸ் ஆக போறேன், நல்ல ஆண்டவரே எழுத போறேன், நல்ல ஞாபக சக்தி நீங்க கொடுக்க போறீங்க. நீங்க பாசிட்டிவா பேசி பேசி தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்களேன். நிறைய நேரம் பயந்து 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 தேவனை துதிக்கிறதே இல்ல. பயம் இருக்கிற இடத்துல கர்த்தரை துதிக்க முடியாது, போராட்டம் இருக்கிற இடத்துல கர்த்தரை துதிக்க முடியாது. அதனால வரப்போற பிரச்சனையை எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ, ஒருவேளை இந்த பிரச்சனை வந்தா என்ன பண்றது, இந்த பிரச்சனை என்ன மேற்கொண்டா என்ன செய்யறதுன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டீங்களா, துதிங்க வாலிபர்களே. துதித்தால் தான் தேவன் நன்மை செய்ய ஆரம்பிப்பார். உண்மையாகவே எரிகோ கோட்டை முன்னால நிக்குது. எரிகோ கோட்டை இடிஞ்சு விழணும்னா இப்ப துதிக்கணும், ஆர்ப்பரிங்கள் என்று சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த எரிகோ கோட்டை உடைய போகுது. அப்போ முன்பாக பிரச்சனை வரும் என்று தெரிந்து முன்பாகவே துதித்த இஸ்ரவேல் ஜனங்கள் நன்மையை பெற்றுக் கொண்டார்கள். பவுலும் சீலாவும் துதிக்க ஆரம்பிச்ச உடனே கற்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. அவர்களுடைய கைகளில் இருக்கிற எல்லா அந்த சங்கிலிகளும் முறிக்கப்படுகிறது. எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம் இல்லையா? உங்களுக்கும் கர்த்தர் நிற்கிற செய்ய வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். மூன்றாவதாக யோசபாத் என்னும் ஒரு இளைஞனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த இளைஞனுடைய வாழ்க்கையில இவர் ராஜாவா இருக்கிறார். இந்த நேரத்துல அவரை சுற்றிலும் ஒரே போராட்டம், எதிரிகள் அவரை வந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்தத்துல எப்படி இந்த யோசபாத் ஜெயிக்க முடியும்? பாருங்க, பெற்ற நன்மைக்காக தேவனை துதிக்கலாம், ஒருவேளை பெற போகிற நன்மைக்காக கர்த்தரை துதிக்கலாம். இந்த யோசபாத்தோ பிரச்சனைகள் மத்தியிலே தேவனை துதித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பாத்தீங்களாங்க. இந்த நேரத்துல அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? நாம தான் என்ன செஞ்சிருப்போம்? ஒருவேளை யாராவது உதவி செய்யறாங்களா, எந்த ராஜாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்களா, யாரை கூப்பிடலாம், எப்படி இந்த ராணுவத்தை எல்லாம் பலப்படுத்தலாம், அப்படி யோசிக்காமல் யோசபாத் செய்தது என்ன தெரியுமா? பிரச்சனை வந்து விட்டது, இனி என்ன செய்வது? உட்கார்ந்து அழுது பிரயோஜனம் இல்ல. வாலிப பிள்ளைகளே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த நேரம் யோசபாத் துதிக்கிறதற்காக பாடுகளை ஏற்படுத்தினான். தேவனை துதிங்க வாலிபர்களே. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க தான் துதிக்கிறதுல ரொம்ப குறைவு. ஒருவேளை சர்ச்சில் போய் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்னு சொல்லி நம்ம கரங்களை உயர்த்தி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆராதிக்கலாம். உங்கள் அன்றாட வாழ்க்கையிலே துதி உங்களுடைய வாழ்க்கையின் அங்கமாக மாற வேண்டும். வாழ்க்கையிலே உங்களுடைய வாய் எப்பொழுதும் துதிக்கிற அந்த துதி பலினாலே நிரம்பி இருக்க வேண்டும். தயவு செய்து ஆண்டவரை துதிக்க நீங்க மறக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் துதிங்க. ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் பிரச்சனை எதிர்கொண்டாலும் சரி, பிரச்சனை முடித்து வெளியே வந்தாலும் சரி, பிரச்சனை மத்தியிலும் சரி, யோசபாத்தை போல துதிங்க. நடந்தது என்ன தெரியுமா? எதிரா வந்த ராஜாக்கள் அவர்களுக்குள்ளேயே யுத்தம் செஞ்சு மடிஞ்சு போனாங்க. கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். எப்படி நடக்குது? துதியினால. கர்த்தருடைய பிள்ளைகளை, யூதா என்றால் துதி என்ற அர்த்தம். தேவனை துதிக்கிற யூதா தான் யுத்தத்திற்கு முதலாவது எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். இன்னைக்கு நீங்க எழும்புவீங்களா? வாலிபர்கள் துதிக்க ஆரம்பிச்சா தேசத்துல எழுப்புதலை பார்க்கலாம். வாலிபர்கள் துதிக்க ஆரம்பிச்சா சபையில தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். வாலிபர்கள் துதிக்க ஆரம்பிச்சா உங்க குடும்பத்துல அற்புதங்கள், வித்தியாசங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லாத்துக்கும் துதிங்க, முறுமுறுக்காதீங்க, மூஞ்ச தூக்காதீங்க. நிறைய வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு முகத்தை தூக்கி வச்சு அநேக இடத்துல பேசாம, சரியா, எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுத்து, கிடைக்கிறதுக்காக நன்றி சொல்றது இல்ல, கிடைக்காததுக்காக யோசித்து முறுமுறுத்து ஒண்ணுமே இல்லைன்னு யோசித்து அதிருப்தியா வாழ்ந்து எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இழக்கிறோம். உங்களுடைய அழகான முகத்தை நீங்க இழக்கிறீங்க, உங்களுடைய சாயலை நீங்க இழக்கிறீங்க. துதிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். துதிக்க தீர்மானம் எடுக்கலாமா? இந்த நிகழ்ச்சியில இருந்து ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. எல்லாத்துக்கும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இந்த அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். துதிக்கிறது தான் எங்களுக்கு ஆண்டவரே வேலையா இருக்கட்டும். துதிக்கிற அந்த ஸ்தோத்திர பலி எங்களுடைய உதடுகளை விட்டு நீங்காமல் இருக்கட்டும். வாலிப நாட்களிலே நாங்கள் துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும்.
ஸ்தோத்திர பலி இடுகிறவன் உம்மை மகிமைப்படுத்துகிறான் என்று வாசிக்கிறோம் அல்லவா? இதோ இன்றையிலிருந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த அருமையான பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எந்த நிலைமையிலும் நாங்கள் உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களுடைய உதடுகள் உம்மை துதிக்கிறதை விட்டு ஆண்டவரே வேறு காரியத்தை செய்யக்கூடாது. முறுமுறுப்புகளை அகற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய அதிருப்தியான சூழ்நிலைகளை, அதிருப்தியான குணங்களை எங்களை விட்டு மாற்றும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்காகவும் துதிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே இந்த நவம்பர் மாசத்தை முடிச்சு டிசம்பர் மாசத்தை பார்க்க உதவி செஞ்சீங்களே, இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தவர் ஆண்டவரே, இன்னும் செய்ய போகிறீர், செய்து கொண்டு இருக்கிறீர். எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். படிப்பு, வேலை ஸ்தலம் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உயர்த்தும். விசேஷத்தை கிருபைகளை இவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை இந்த பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான வாலிப பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுத மறக்க வேண்டாம். என்ன நன்மை பெற்றாலும் உடனே எங்களுக்கு கடிதம் மூலமாகவோ, SMS மூலமாகவோ, இமெயில் மூலமாகவோ எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். இன்னும் நாங்கள் இந்த ஊழியத்தை உற்சாகமா செய்வதற்கு அது பிரயோஜனமா இருக்கும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டாலும் என்னை நேராகவோ சந்திக்கலாம். இல்லை என்றால் கடிதம் மூலமாகவோ, இமெயில் மூலமாகவோ கூட நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு ஜெபித்து ஆலோசனை சொல்ல நான் ஆயத்தமா இருக்கிறேன். உங்களுக்காக விசேஷத்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். அர்த்தமுள்ள வாலிபம். உங்களுடைய கேள்விகள் எந்த கேள்வியா இருந்தாலும் சரி, சுமார் 50 கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் இந்த புத்தகத்தில் வெளியிட்டிருக்கிறோம். வாங்கி பயனடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்போம். God bless you. அர்த்தமுள்ள வாலிபம். வாலிபரே, உங்கள் வாலிபம் அர்த்தமில்லாமல் போய்விட்டதா? உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் நிச்சயம் பதில் உண்டு. அர்த்தமுள்ள வாலிபம் இன்றே வாங்கி படியுங்களே. விலை ரூபாய் 20 மட்டுமே. தபாலில் பெற ரூபாய் 30. அனைத்து கிறிஸ்தவ புத்தக கடைகளிலும் கிடைக்கும். தொடர்புக்கு செல்போன் 9940212194. உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வெற்றியின் ஊழியங்கள், 25 ஆண்டவர் நகர் 8வது தெரு, கோடம்பாக்கம், சென்னை 24. மேலும் 24 மணி நேர ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்